பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமீன். நம்மளோட மாம்சம் எதுக்குமே உதவாதான், ஆவியை நம்ம உயிர்ப்பிக்குமா. நமக்குள்ள ஆவியானவர் வந்து ஒன்னு நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு இல்லையா. இவர் கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை தான் லிவிங் வேர்டு, நமக்கு நம்மளுடைய சாப்பாடாக உணவாக இருக்கிறது. இந்த வாயிலிருந்து கடத்தலுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மள என்னவா உயிர்ப்பிக்கும். மனுஷன் அப்பத்தினால் மார்த்தம் இல்ல, கடத்தலுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழச்சே பிழைப்பான் என்று வேத வசனம் சொல்லுறது. அப்போ இந்த ஆவின் வசனங்கள் எல்லாம் எப்படி, அது ஆவியாயும் ஜீவனோயும் இருக்கான். ஜீவனுள்ள அதுல வந்து லைஃப் இருக்கு. லைஃப்னா என்ன, அந்த வார்த்தையை நம்பர்ச்சே இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு ஜீவன் இருக்கு, அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு. ஸோ ஆவியாவும் இருக்கு, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஜீவனாயும் இருக்கான். ஸோ நமக்குள்ள அந்த வார்த்தைகள் வரைச்சு நமக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார். நம்ம ஆவியில ஒரு கிரியை நடக்கும், நம்மளோட ஒரு சரீரத்துல நடக்கும். நம்ம ஆவி ஆத்மா சிந்த சரீரத்துல ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். அது நம்மள ஜீவனோட பாதுகாக்கும், ஜீவன் உள்ள தேவனுக்கு நேராக நடத்தும். நம்ம பாவத்துக்கு மறித்து விடாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையும் நம்மள கொண்டு போய் சேர்க்கும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு கொடான கொடி நன்றி 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 ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவோட அந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, அந்த வார்த்தையெல்லாம் ஜீவனாயும் ஆவியோட இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்குள்ள அது ஆவியில நிரப்பப்படட்டும். எங்க சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாயிருக்கட்டும், எங்க ஆவியில ஒரு ஜீவன் உண்டாயிருக்க, எங்க ஆத்மா அது அழிந்து போயிடாதபடிக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க, அதன்படி வாழ்ந்து காமிக்க, அதன்படி முன்ன வந்து சேர எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பாராட்டும். அதற்கு தடையா இருக்கிற எல்லா வித இருளின் ஆவிகள், அவிசுவாசத்தின் ஆவிகள், ஆண்டவரை குழப்பத்தின் ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் விட்டு வெளியேறி போகட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.